நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் போராடும் இளைஞர்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் பிரதமர் இல்லம் அருகே போராட்டம் நடத்திய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். நீட் தேர்வு முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நாடாளுமன்றம் நோக்கி நேற்று முன்தினம் பேரணி சென்றபொழுது காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் விரட்டியடித்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் காயமடைந்து சிகிச்சை பெறும் மாணவர்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி மருத்துவமனையில் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். இதேபோன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவும் காயமடைந்த மாணவர்களை சந்தித்து உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரண்டாவது நாளாக அவை நடவடிக்கைகள் முடங்கின. அதனைத் தொடர்ந்து பிரதமர் இல்லம் நோக்கி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் நேற்று மாலை பேரணியாக சென்றனர். ராஜாஜி மார்க் பகுதியில் இருந்து கல்யாண் மார்க் வரை பேரணியாக சென்ற அவர்கள் பிரதமர் மோடியின் இல்லம் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்பொழுது நீட் தேர்வு முறைகேட்டிற்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் தொடங்கிய 20 நிமிடங்களில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் களத்திற்கு வந்து ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அப்போது போராட்டத்தை கைவிடுமாறு ராகுல் காந்தியை அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜிதேந்திர சிங், நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டுமென ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்ததாகவும் இதுகுறித்து அரசின் உயர்மட்டத்திடம் பேசி விவாதத்திற்கு தயார் என உறுதியளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திடீரென தனது கோரிக்கையை ராகுல் காந்தி மாற்றி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று புதிய நிபந்தனையை விதித்து வார்த்தை தவறிவிட்டதாக ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டியுள்ளார். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கலைந்து செல்ல மறுத்து தரையில் படுத்துக்கொண்டு எதிர்ப்பு காட்டிய ராகுல் காந்தியை 7ற்கும் மேற்பட்ட காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று பேருந்தில் ஏற்றினர். இந்த தள்ளுமுள்ளுவின் பொழுது ராகுல் காந்தியின் மூக்கில் லேசான காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. இதேபோன்று பிரியங்கா காந்தி, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார், கேரள முதல்வர் வி.டி. சதீசன், சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், சுப்ரியா சுலே உள்ளிட்ட தலைவர்கள் தனித்தனி வாகனங்களில் அழைத்துச் செல்லப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். வடக்கு டெல்லியில் உள்ள சத்ரசல் மைதானத்திற்கு ராகுல் காந்தி அழைத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே மந்திரபார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட பிரியங்காவை அவரது தாயாரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தி சந்தித்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இரவு 9 மணி அளவில் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே ராகுல் காந்தி கைதை கண்டித்து கர்நாடகா, ஜார்க்கண்ட், சண்டிகர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர் மாளிகை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இதேபோன்று தமிழ்நாட்டில் சென்னை, ஒசூர், செங்கல்பட்டு, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்ட போதிலும் மாணவர்களின் நீதிக்கான போராட்டம் எக்காரணம் கொண்டு ஓயாது என காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை 9 தலைமைச் செயலகத்திலுள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். தாவேக் அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்த காட்சிகளே இவை.
தாவேக் அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்றது. அதன்பின் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், தமிழக சட்டப்பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவித்தார். அன்றைய தினம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் அதற்கு மறுநாள் வேளாண் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடல், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்காங்க தமிழகத்துக்கு. நம்ம என்ன நடைமுறையை சட்டப்பேரவையில் கடைபிடிக்கிறோம்? சட்டப்பேரவையில் ஏற்கனவே என்ன நடைமுறை கடைபிடித்து வந்தோமோ அதே நடைமுறை தான் தொடரும். முழு நேரலை தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்த உள்ளோம். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். உள் தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் 25ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வட கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே பதிவாகக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தெருநாய் பிரச்சனையை தடுக்க தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்துவது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அறிக்கை தாக்கல் செய்ய 1 வார கால அவகாசம் கோரி தமிழ்நாடு அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்று வழக்கின் விசாரணையை ஜூலை 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் தெருநாய்க்கடி சம்பவங்கள் நாள்தோறும் நடைபெறுவதாகவும் குறிப்பாக குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவித்தனர். மேலும் தெருநாய் பிரச்சனையை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்ததாக களத்தில் தெரியவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே நாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட நீதிபதிகள் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கதைகளின் வழியே கணிதம் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இதுதான் குழந்தை மைய கல்வி. முதல்ல இந்த புத்தக பை சுமையை குறைக்க போறோம். எவ்வளவு புத்தக பையினுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். தமிழ்நாடு கல்வி முறை இனி எப்படி இருக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த விளக்கமே இது. தமிழ்நாட்டில் புதிய மாநில கல்விக் கொள்கையின்படி பாடத்திட்டங்களை மாற்றுவது தொடர்பாக இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையிலான குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்றது. இதில் 4 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை மாற்றுவது பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், புதிய கல்வி திட்டம் என்பது பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்கும் என்று கூறினார். எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. இந்த வண்ண படங்கள் என்ன பண்ணும்? அந்த குழந்தையோடு பேசும், அந்த வண்ணத்தை தொட்டு பார்க்கும். அதில் ஒரு பார் கோட் இருக்கும், ஒரு QR கோடு இருக்கும். வீட்டுக்கு போய் அப்பாவுடைய ஃபோன்லேயும் அம்மாவுடைய ஃபோன்லேயும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது காணொலியாக வரும், கேட்பொலியாக வரும். வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்பொலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது. பள்ளிக்கல்வித்துறையில் இனி சான்றிதழ்கள் அனைத்தும் கணினி மூலமாகத்தான் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். யாருக்கோ பயந்து தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி நடத்துவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படுவது திமுகவினருக்கு பெருமை என்றார். பாளையங்கோட்டை சிறைச்சாலை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. தலைவர் கலைஞர் அவர்களே இருந்த இடம்தான் இது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 65 அவர் இருந்த சிறைச்சாலை தான். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் இந்த சிறைச்சாலைக்கு வந்தாலும் அதை பெருமையாகத்தான் நினைப்பார்கள். யாருக்கோ பயந்து தாவேக ஆட்சி நடத்துவதாகவும் விமர்சித்தார். அவங்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. யார் தன்னை விமர்சனம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவமோ மனப்பான்மையோ அவர்களிடம் இல்லை.
அவங்க யாருக்கு பயந்து கொண்டு அரசியல் செய்கிறார்களோ அதே வழியிலே தான் அவர்களும் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியின் அலங்கோலங்களை எல்லாம் கைது நடவடிக்கைகளால் சரிகட்டி விடலாம் என்று தாவேக அரசு எண்ணினால் மக்களே அந்த ஆணவத்திற்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் என்று ஆங்கில நாளிதழ் தலையங்கத்தை குறிப்பிட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாருதி சுசுகி நிறுவனத்தின் அனைத்து வகை கார் மாடல்களின் விலையும் ஆகஸ்ட் மாதம் முதல் 30,000 ரூபாய் வரை உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி சுசுகி திகழ்ந்து வருகிறது. இந்த நிறுவனம் தனது கார்களின் விலை உயர்வு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் தொடர்ந்து அதிகரித்து வரும் உற்பத்திக்கான உள்ளீட்டு செலவுகள், பணவீக்க அழுத்தம், மூலப்பொருட்கள், தளவாடம் மற்றும் செயல்பாட்டு செலவுகள் ஆகியவற்றால் விலை உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. தனது அனைத்து கார் மாடல்களின் விலையை ஆகஸ்ட் மாதம் முதல் அதிகபட்சமாக 30,000 ரூபாய் வரை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது மாருதி நிறுவனம். ஒவ்வொரு மாடலுக்கும் விலை உயர்வு மாறுபடும் என்றும் கடந்த சில மாதங்களாக செலவை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் அதிகரித்த செலவின் ஒரு பகுதியை வாடிக்கையாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது மாருதி சுசுகி நிறுவனம் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எஸ்பிரசோ முதல் 28,70,000 ரூபாய் மதிப்புள்ள இன்விக்டோ வரை பல்வேறு கார் மற்றும் எஸ்யூவி மாடல்களை விற்பனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் கனமழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கங்ரா, மண்டி, சிர்மார் மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கங்ரா பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் சிறு அருவிகளில் கூட தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதேபோல காஷ்மீரில் பழைய சம்பா கத்வா இடையேயான சாலையின் ஒரு பகுதி சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதம்பூர் பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அபாயகரமான மண் சரிவு உள்ளிட்ட காரணங்களால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல உதம்பூர் மாவட்டத்தில் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். நீர்நிலைகளுக்கு அருகே செல்ல வேண்டாம் என மக்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினர். தமிழ்நாட்டில் 2 வார இடைவெளியில் அரிசி விலை மீண்டும் கிலோ 15 ரூபாய் வரை உயர்ந்து நடுத்தர மக்களின் தலையில் இடியாக இறங்கியுள்ளது. அரிசி விலை உயர்வுக்கு என்ன காரணம், எவ்வளவு விலை உயர்ந்துள்ளது, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில மக்களின் உணவில் இன்றியமையாத ஒன்றாக அரிசி விளங்குகிறது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுக்கு சுமார் 14 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் ஆண்டு அரிசி நுகர்வு ஏறத்தாழ 85 லட்சம் மெட்ரிக் டன் என்றால் அதில் 35% டெல்டா மாவட்டங்களில் இருந்து பெறப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் விளையும் நெல் வகைகள் மாநில அரசின் பொது விநியோக திட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகள் மூலம் ஆண்டுக்கு 40 லட்சம் மெட்ரிக் டன் வரை பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது. அதே நேரம் தமிழக மக்களின் தினசரி அரிசி தேவையில் கர்நாடக பொன்னி, ஆந்திர பொன்னி, சோனா மசூரி, அக்ஷயா பொன்னி, தன்வீர், ஆரியன் ஆர் உள்ளிட்ட பிற அரிசி வகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நிலையில் நடப்பாண்டு போதிய மழை பொழிவு இல்லாத காரணத்தால் கடந்த 15 நாட்களுக்கு முன் கர்நாடக பொன்னி, ஆந்திரா பொன்னி அரிசி விலை கிலோவுக்கு 15 ரூபாய் வரை உயர்ந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் 15 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 80 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டிலும் குறுவை சாகுபடிக்காக கடந்த ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணை போதிய தண்ணீர் இன்றி இதுவரை திறக்கப்படாததால் நெல் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சன்னரக அரிசி வகைகளான கிச்சிலி சம்பா, தூயமல்லி, சீரக சம்பா, பொன்னி உள்ளிட்ட அரிசி வகைகள் கிலோவுக்கு 8 ரூபாய் வரை விலை உயர்ந்து 1 கிலோ 52 ரூபாயில் இருந்து
60 ரூபாயாக விற்கப்படுகிறது. அதேபோல மோட்டார் ரகமான CR 1009, AST 16, பொன்மணி புழுங்கல் உள்ளிட்ட அரிசி வகைகள் கிலோவுக்கு 3 ரூபாய் வரை விலை உயர்ந்து 1 கிலோ 38 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மைசூர் பொன்னி தற்பொழுது 65 ரூபாய்க்கும், இட்லி அரிசி 46 ரூபாயில் இருந்து 48 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அதேபோல நாட்டு பொன்னி அரிசி 55 ரூபாயில் இருந்து 68 ரூபாய்க்கும், சீரக சம்பா அரிசி 110 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மற்ற ரக அரிசிகள் கிலோவுக்கு 2 ரூபாயில் இருந்து அதிகபட்சம் 90 ரூபாய் வரை விலை உயர்ந்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் விலையை உயர்த்தியதால் அரிசி ஆலைகளுக்கு நேரடியாக கிடைக்க வேண்டிய நெல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையில் விலையை ஏற்றினது விவசாயிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரவேற்கத்தக்கது தான். விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயம். அதை குறைக்கவும் முடியாது. இனிமேல் ஏற்றினதை ஏற்றாமல் இருந்தால் விவசாயிகள் அதிருப்தி அடைவாங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்க. விலையை ஏற்றும் போது வெளிச்சந்தையில் நெல் தட்டுப்பாடு ஆகுது. சன்ன ரகத்துக்கு மேலே குண்டு ரகம் உற்பத்தி ஆகுது. வழக்கமாக இருக்கிற தட்டுப்பாடை தாண்டி அதிகமாகும் போது நம்ம அண்டை மாநிலத்தை தான் முழுமையாக நம்பியிருக்கோம். அப்போ தமிழ்நாட்டை சன்னரக உற்பத்தியில் தண்ணீர் விடைய செய்யணும். திடீர் நெல் தட்டுப்பாட்டால் 1200 ரூபாய் வரை விற்பனையான ஒரு சிப்பம் அரிசி தற்பொழுது 1450 ரூபாய் வரை விலை உயர்ந்ததாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஒரு மூட்டைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1200 இன்னைக்கு 1700 கிட்டத்தட்ட மூட்டைக்கு 500 கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. அது மாதிரி எல்லா அரிசியுமே இந்த கர்நாடக மணி மட்டும் இல்லை, இது நான் சொல்றது இந்த 60-70ங்கிறது மீடியமாக உள்ளது. இதுக்கு மேலே 80-100 வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் 80 ரூபாய்லாம் இன்னைக்கு 100 அந்த ரேஞ்சில் இருக்கு. அது அதிக பேர் வாங்க மாட்டாங்க, ரொம்ப ராயல்ட்டாக உள்ளவங்க வாங்குவாங்க. அது அந்த ரேட்டில் இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு இன்னைக்கு 50 ரூபா விற்கிது, மீடியமாக உள்ளது. அதுக்கப்புறம் நல்ல அரிசி 60 ரூபாய்க்கு இன்னைக்கு 80 ரூபா விற்கிது. தமிழக மக்களின் அன்றாட உணவு தேவையில் அரிசி முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் சட்டவிரோத அரிசி பதுக்கல்கள் ஏதேனும் நடக்கிறதா என அரசு விசாரிக்க பொதுமக்கள், வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோயிலில் கடந்த 20 நாட்களில் 2,89,00,000 ரூபாயை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். 58 சவரன் தங்கம், 6 கிலோ வெள்ளி மற்றும் 739 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் உண்டியல் காணிக்கையாக கிடைத்தது. உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணியில் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் வாகனங்களை யானை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நீண்ட நேரமாக யானை சாலையிலேயே நின்றதால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வனத்துறையினர் மலைப்பாதையில் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்கு தட்டுப்பாட்டால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. கொள்முதல் தாமதம் காரணமாக விவசாயிகள் பல நாட்களாக காத்திருக்கும் நிலையில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மழையால் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் உடனடியாக சாக்குகள் வழங்கி நெல் கொள்முதலை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை பேரூர் பகுதியில் வாழைமர இலைகள் வெயில் காரணமாக பழுப்பு நிறமாக மாறியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த பகுதிகளில் ஆடி மாத கோயில் திருவிழாக்கள் உள்ளிட்டவற்றை எதிர்நோக்கி வாழை இலை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நிலவி வரும் கடுமையான வெயிலின் காரணமாக வாழை இலைகள் காய்ந்து பழுப்பு நிறமாக மாறி வருகின்றன. எனவே விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செந்துறையில் போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டார். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த பாப்பாத்தி என்பவர் ஆங்கில மருத்துவம் பார்ப்பதாக வந்த தகவலை அடுத்து சுகாதாரத்துறை மற்றும் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது மருத்துவ படிப்பு படிக்காமல் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தது உறுதியானதை அடுத்து அவரை கைது செய்தனர். கூடலூர் அருகே வீட்டின் முன்பு நீண்ட நேரமாக சிறுத்தை படுத்து ஓய்வெடுத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஓய்வெடுத்த பின்னர் மெதுவாக நடந்து வந்த சிறுத்தை வீட்டை சுற்றி வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகினர். வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.
தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் உள்ள பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான காளி புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்திலிருந்து புறப்பட்ட காளி தஞ்சாவூர் மாநகரின் முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் சுவாமிக்கு பூஜை செய்து வீதிகளில் ஆடி வந்த காளியம்மனை தரிசித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். அரசங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி என்பவர் வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்த நிலையில் பெரியவட்டி வருவாய் ஆய்வாளர் ஹேமலதா 4000 ரூபாய் லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் லஞ்ச பணத்தை கொடுக்க வைத்து வருவாய் ஆய்வாளரை கையும் களவுமாக கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பள்ளிப்பேட்டை கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் செல்லும் வழியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பயமின்றி பள்ளிக்கு சென்று வரும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் கர்நாடகாவில் இருந்து ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. கழிவுநீரை சுத்திகரித்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தலையிட வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். பேரணியை தொடர்ந்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஓசூர் சார் ஆட்சியரிடம் விவசாயிகள் வழங்கினர். முதலமைச்சர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் நாளை ரிலீஸ் ஆகும் நிலையில் படம் குறித்து இயக்குநர் ஹெச் வினோத் பகிர்ந்த கருத்துக்களை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் வெளியீடாக வரவேண்டிய முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆகிறது. இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள KVN தயாரிப்பு நிறுவன அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் ஹெச் வினோத் ஜனநாயகன் படத்தின் சென்சார் விவகாரத்தில் அநீதி நடந்ததாக தெரிவித்தார். இந்த படத்துக்கு அநீதி நடந்திருக்கா அல்லது நல்லது நடந்திருக்கா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஸாக இந்த படத்தை அவங்க சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை ஏன்னா ஃபஸ்ட்டு யூஏ தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னு கொடுக்கும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே எங்களுக்கு இல்லை. ஜனநாயகன் படத்தில் செய்த செய்கையை தான் பேரவையில் முதல்வர் செய்தார் என வினோத் கூறினார். நடக்கிற ஒரு செய்கையை உள்ள படத்துக்கு கொண்டு வந்திருக்கும். அது படத்துக்குள்ள சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அது படத்தில் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார். அப்போ அதனால் அவர் படத்தில் பண்ண செய்கையை வேணால் சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பெண்கள் முன்னேற்றத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு உள்ள ஈடுபாட்டின் பிம்பமே ஜனநாயகன் படம் என்றார். அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. ஸோ பெண்கள் மேலே அவருக்கு எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டும் அவங்க லைஃப் பெட்டர் ஆகணுன்ற எண்ணமும் இருக்குது. அது அந்த படத்தில் இருக்குது. ஸோ அதில் நிறைய அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த படத்தை பண்ணணுன்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. படக்குழுவினரே படத்தை லீக் செய்தார்களா என்ற கேள்விக்கு ஹெச் வினோத் பதிலளித்தார். ஒரு 400 கோடி ரூபா இருக்கும், ஓகேங்களா? 400 கோடி ரூபா படத்தை ஒரு வேணும்னே லீக் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒன்று நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இருந்த அவர் அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, அவர்கிட்ட ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்களே லீக் பண்ணோம். மேட்ரு ஆஃப் ஹவர்ஸில் அவங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மேட்ரு ஆஃப் டேஸில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு எவிடன்ஸு நீங்கள் ரேஷ்னல் திங்கர்ஸ் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு இல்லை. அப்போது இவ்வளோ எவிடன்ஸாக ஒரு விஷயம், எவிடன்ஸோட ஒரு விஷயம் காட்டப்பட்டு கூட அப்போ நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரூரில் ஜனநாயகன் திரைப்படம் படமாக்கப்பட்டது குறித்து விமர்சனத்திற்கும் விளக்கம் அளித்தார். நான் எங்கே இருந்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் எல்லாமே யூனிட்டே போனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏங்க இப்போ 4 பேர் ஃபோனை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிட போகுது, எங்கள் வீட்டு சிசிடிவியை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எவ்வளோ நீங்கள் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, இது எவ்வளோ நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னென்னா இது ஒரு ஸ்பெக்குலேஷன். அதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கலைன்றதும் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. ஜனநாயகன் படம் எந்த ஒரு தனி நபரையோ கட்சியையோ அமைப்பையோ குறிவைத்து எடுக்கப்படவில்லை எனவும் சமூகத்தின் மீதான வருத்தங்கள் பிரச்சனைகள் சார்ந்ததை தவிர தனிநபர்களை தாக்கக்கூடாது என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக இருந்தார் எனவும் ஹெச் வினோத் கூறினார். காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். உதகை அருகே
பேராறு கிராமத்தில் கோவிலுக்குள் நுழைந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதியில் உலவிய கரடி வாகனம் வருவதை கண்டதும் வேகமாக ஓடியது. பின்பு கோவில் கதவை தொட்டு பார்த்து உள்ளே சென்று தஞ்சமடைந்தது. இந்நிலையில் இரவு நேரங்களில் உலவும் கரடியை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி துர்கை பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடி முதல் செவ்வாயை ஒட்டி அம்மனுக்கு 1801 பிஸ்கெட் பாக்கெட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. குழந்தை வரம் அருளும் அம்மனுக்கு குழந்தைகள் விரும்பும் பிஸ்கெட்டால் அலங்காரம் செய்யப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சொன்னதை ரியல் லைஃபில் செய்தால்தான் மக்கள் ஹீரோவாக பார்ப்பார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவர் 6 அடி உயர வெள்ளி வேல் காணிக்கை செலுத்தி தங்கத்தேர் இழுத்து வேண்டுதலை நிறைவேற்றினார். எல் நினோ அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது, கடுமையான வறட்சி வரப்போகிறது என்று சொல்றாங்க. அப்போ முதல்ல பாதிக்கிறவங்க யாரும் விவசாயிகள். அதனால கண்டிப்பாக முதல்வரும் தமிழக அரசும் முழு விவசாயிகளை தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளை காக்கணும். ஏன்னா அவர் சினிமால சொன்னதை ரியல் லைஃப்லயும் அவர் நிரூபிச்சாதான் ரியல் ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க. இல்லை என்றால் வெறும் கண் துடைப்பாக இது போய்விடும். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டில் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் யுவராஜ் என்ற இளைஞருக்கு 25 ஆண்டு சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த மாவட்ட முதன்மை நீதிபதி எஸ். நாகராஜன் 11,500 ரூபாய் அபராதமும் விதித்து அவற்றை செலுத்த தவறினால் கூடுதல் சிறை தண்டனை அனுபவிக்க உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு ஆணையிட்டார்.